நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, சும்மா இருக்க மாட்டியா நீ? இங்க ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? வாய மூடிட்டுற. வாங்க, நான் உங்களுக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதான் இஷானோட ஃபேமிலி. இவங்க என் சம்மந்தி அம்மா, இஷானோட அம்மா ராதா அத்தை, இஷானோட அத்தை, அவங்க மகன் தீபக், இது இஷானோட சின்ன தங்கச்சி இஷிகா, இது இஷானோட அண்ணன் இந்தர், அப்புறம் இலேஷ், அவங்களோட மனைவிகள் ரஜினி, அப்புறம் நிஷா, இந்த ரஜினியோட பொண்ணு ஸ்வீட்டி, அஃப்கோர்ஸ் ஆலோக்க நீங்க மீட் பண்ணிட்டீங்கல்ல, என்னோட சம்மந்தி. பெரிய சம்மந்தி அம்மா. அப்புறம் இந்த வீட்டுக்கு பெரியவர் அமர்நாத் கஷ்யப், என்னோட பெரிய சம்மந்தி. அப்புறம் ஆக்சுவலி நான் ஏன் சார்பா இவரை அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புறேன். இவங்க தான் ஷைலஜா. இவங்களை வெளியே மீட் பண்ணிட்டீங்க. இப்போ இவங்களை பத்தி பெருமையா பேச போறேன். ஷீ இஸ் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் லேடி ஐ ஹவ் எவர் மெட். என் சுஹானாவோட பெரிய அம்மா, இந்த வீட்டோட ஆங்கர். இவ எப்படி இங்க வந்தா? இங்க வர அளவுக்கு எப்படி தைரியம் வந்தது? இங்க பாருங்க தாத்தா, ப்ளீஸ் இப்ப எதுவும் பேசாதீங்க. அண்ணாவோட பாஸ் இங்க தான் இருக்காரு. ஏய், நான் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன். இவர் தான் ஈஸ்வர் கஷ்யப், எங்க கம்பெனியோட புது ப்ரொடக்ஷன் மேனேஜர். பல வருஷம் யூஎஸ்ல இருந்துட்டு திடீர்னு மறுபடியும் நம்ம நாட்டுக்கே திரும்ப போகணும்னு நினைச்சு வந்துட்டாரு. வந்து எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காரு. சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்க. நல்ல புத்திசாலி. ஆமாமா, உங்க கம்பெனியை விட பெருசா நல்ல கம்பெனியா அவருக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. No, in fact, I'm very happy with his work. He is very intelligent and hardworking. அது மட்டும் இல்ல, இவரோட பேர்லயும் கஷ்யப் வருது. உங்க எல்லாருக்குமே தெரியும், கஷ்யப் என்னோட வீக்னஸ். So, anyway, இன்னைக்கு
காஷ்யப் அவரோட ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட பெஸ்ட் ஃபேமிலியை மீட் பண்ணணும்னா என் கூட வாங்கன்னு. பெஸ்ட் ஃபேமிலினா இதுதான். நீங்க கூப்பிட்ட உடனே இவர் உங்க கூட வந்துட்டாரா? இன்ஃபேக்ட் இவர் என் கூட வரதுக்கு தயாரா இல்ல, நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். இவர் இங்க வரதுக்கு நான் தான் காரணம். சாரி, இதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. விருந்தாளிங்க வரதா ஆட்சேபிக்க முடியுமா? ஆமா, இவரு நம்ம விருந்தாளி தானே? ஆமா, விருந்தாளியே தான். That's great. I'm sorry, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததில்ல. I'm KK. ஹலோ. இவரு நம்ம இந்தரோட பாஸ். யா. ஹலோ. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களை நேர்லயே சந்திச்சிட்டேன். நானே அடிக்கடி சொல்லுவேன், குடும்பம்னா இந்த குடும்பம் மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா அது குடும்பமே இல்லை. அது என்னன்னா, இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்கவே முடியாது இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க சார்? Absolutely. ஆமா சார், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். என்ன இருந்தாலும் குடும்பம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். குடும்பம் இல்லாத குறை என்ன ரொம்பவே வாட்டுது. ஏன் உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? ஆனா இவங்க குடும்பத்துல இருக்கவங்க இவர் மேல கோவமா இருக்காங்க. அதான் ஏன்னு தெரியல. எனிவே, நெவர் மைண்ட். எது எப்படியோ, இப்ப நாம எல்லாரும் தான் இவரோட குடும்பம், ரைட்? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஆனா திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஃபேமிலி மெம்பர்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. கரெக்டா ஷைலஜா மேடம்? அக்கா, நாம டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம். வாங்க வாங்கக்கா. That's a good idea. I'm feeling very hungry. அது மட்டும் இல்லாம நாம ஏன் நின்னுகிட்டு இருக்கோம்? உட்காரலாமே, வாங்க. ஆமாமா, தாராளமா உட்காரலாம். வாமா, வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, இன்னும் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்சதில்ல. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீ எதுவும் சமைக்க வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உனக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கல? சுஹானா கஷ்யப் ஃபெயில் ஆயிட்டால? அப்படிலாம் நான் நினைக்கல சோனா. நான் உன்னை எப்பவுமே நான் சமைக்க மாட்டேன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. நீ தானே பிடிவாதம் பிடிச்ச வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு. ஒன் செகண்ட், நீ கூட தான் பிடிவாதம் பிடிச்ச. ஈஷான், நீ ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் நீ தானே சொன்ன. அப்படின்னா வீட்ல சமைக்காத பொண்ணுங்கள நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க மாட்டாங்கன்றியா? யார் சொன்னது? சோனா, நீ ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப். நானே சொல்றேன்ல. நீ சொல்றதுனால என்ன பிரயோஜனம்?
சாப்பாடெல்லாம் பாழாயிடுச்சுல. இப்போ நாம என்ன சாப்பிடுறது? சோனா, அதான் நான் இருக்கேன்ல. 1 செகண்ட். சோனா, டன்டடாய். ரியலி? நீ நிஜமாவே ஜீனியஸ் தான் இஷான். யூ ஆர் சூப்பர் 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 ஜீனியஸ். அப்படின்னா முதல்ல நான் ஒழுங்கா சமைக்க மாட்டேன்னு நினைச்சுதான் இதை வாங்கிட்டு வந்தியா? அதனால தான் இப்போ இதை எடுத்து காட்டுறியா? ஐயோ இல்ல சோனா, சும்மா ஒரு முன்னெச்சரிக்கை. என்ன முன்னெச்சரிக்கை? நீ என்ன இவ்ளோ குறைவா எடை போட்டு வச்சிருக்கியா இஷான்? ஐயோ இல்ல சோனா, நான் ஏன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஒருவேளை குக் பண்ணதெல்லாம் பாழாயிடுச்சுன்னா ராத்திரி நேரத்துல நம்ம எங்க போறது? அதனாலதான். இத பார் சோனா, ப்ளீஸ் கோவப்படாத. எனக்கு ரொம்ப பசிக்குதுயா. சாப்பிடலாமா? யா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஓகே, இஷான் தி ஷெஃப் ரெடி. இவரோட குடும்பத்துல இருக்கவங்க இவர் மேல கோவமா இருக்காங்க. எது எப்படியோ இனிமே நாம தானே இவரோட குடும்பம். உங்களுக்கு பெரிய மனசு சார். ஆனா திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஃபேமிலி மெம்பர் ஆக்கணும்னா ஆக்க முடியாதுல்ல. என்ன ஷைலஜா மேடம்? எவ்வளவு தைரியம் பாத்தியா அந்த மனுஷனுக்கு? எப்படி சம்பந்திய சாக்கா வச்சு இந்த வீட்டுக்குள்ள தைரியமா வந்திருக்காரு பாத்தியா? என்னதான் வேணுமா அவருக்கு? பார் பார் பார், எவ்வளவு நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு பார். நாம இங்க திருடங்க மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ராணு, ராணு, இவருக்கு என்னதான் வேணுமா? ஏன் இப்படி பண்ற? அக்கா நீங்க அமைதியா இருங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்க தம்பியும் இந்தரும் நினைச்சாங்கன்னா அவரை வீட்டை விட்டா இப்ப துரத்திட முடியும். ஆனா நம்ம ஏன் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்ப அவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்? எதுக்காக இங்க வந்திருக்காரு? என்னதான் வேணும் அவருக்கு? நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது அக்கா, நீங்க கவலைப்படாம இருங்க. அவர் ஒரு விருந்தாளி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதும் சம்மந்தி கூட அவர் கிளம்பிடுவாரு. அக்கா, இந்த நேரத்துல தான் நீங்க நிதானமா இருக்கணும். நாம இப்ப கவலையா இருக்கோங்கிற விஷயத்த நம்ம முகத்தை பார்த்து யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது. நீங்க இதை இப்படி பாருங்களேன், நம்ம சம்மந்திக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நீ சொல்றது கரெக்ட் தான் ராணு. நமக்கும் அந்த மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் யாரு நமக்கு? அவர் நம்ம சம்பந்தி கூட வந்திருக்கிற விருந்தாளி, அவ்வளவுதான். நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அப்பாவை நினைச்சா ராணு, அக்கா அப்பாவோட முகத்தை பாத்தியா? அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. மாமாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவரை இங்க இருந்து அவர் ரூமுக்கு போக வைக்கணும். நான் இதை ராதா கிட்ட சொல்லிருக்கேன். இந்த பாருங்க, நீங்க முதல்ல நிதானமா இருங்கக்கா, நிதானமா இருங்க. கண்ணை தொடச்சுக்கோங்க. முதல்ல இவர் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நம்ம சம்மதிக்கு முன்னாடி இவர் நம்ம மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. இப்பவே இவரை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இவரால தாத்தாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. எப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாரு. இதுல ஃபேமிலிய பத்தி வேற வாய் கிழிய பேசுறாரு. ஆமா, ஏன் மிஸ்டர் ஈஸ்வர், உங்க ஃபேமிலி எதுக்காக உங்க மேல கோவமா இருக்காங்க? நீங்க யுஎஸ் போயிருந்தீங்கன்னா வேலை விஷயமா தானே போயிருப்பீங்க. பொதுவா வாழ்க்கையில முன்னேறதுக்காக தானே யாருமே வீட்டை விட்டு போவாங்க. கரெக்ட். நம்ம இஷானும் அதுக்காக தான் மும்பை போயிருக்கான். மும்பைல அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, நாங்களும் அவனை தடுக்கல. இந்த டெல்மி, ஒருவேளை உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீ உன்னோட வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு போக சம்மதிப்பியா? சார், நிச்சயமா. ஆனா வானத்துல பறக்கணுங்கிற ஆசையில நான் பூமியில் இருக்கிற உறவை அறுத்துக்க மாட்டேன். பிரமாதம். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க. நீ சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன்.
ஒருவேளை நான் அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். பறக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் பூமிக்கு திரும்பி வர ஆசைப்படலை. ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் சிறகுகள் களைச்சு போகுங்கிறத நான் உணரவே இல்லை. அப்புறம் எதுக்காக உங்க குடும்பத்தை குறை சொல்றீங்க? தப்பு பண்ணது நீங்க தானே? ஆமா, தப்பு பண்ணது நான் தான். ஆனா செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதா? ஓ கமான், ரிலாக்ஸ் மிஸ்டர் ஈஸ்வர். இதோ பாருங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே கோவமா இருக்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. நானும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கெல்லாம் கூட அப்படித்தான் நினைக்கிறீங்களா? அப்பா அப்பா, நீங்க மருந்து சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. வாங்க மருந்து சாப்பிடலாம், எழுந்து வாங்க. இல்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். இங்க பாருங்க பெரிய சம்பந்தி, மருந்து சாப்பிடுற விஷயத்துல எந்த குறையும் வைக்க கூடாது. நாங்கெல்லாம் இங்க தான் இருக்க போறோம். நீங்க உள்ள போய் மருந்து சாப்பிட்டு வாங்க. நீங்க மருந்து இங்கே கொண்டு வந்து அப்பா கொடுக்கலாமே. அமர்நாத்னு சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அப்பான்னு என்னோட குழந்தைங்க மட்டும்தான் கூப்பிடணும். மன்னிச்சிடுங்க. அது நான் நீங்க என்னோட அப்பா மாதிரி. அதான். அப்பாவுக்கும் அப்பா மாதிரி இருக்கிறவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஈஸ்வர் சார். நீங்க எங்க வீட்டு விருந்தாளி, அதோட வயசுல சின்னவர். அதனால பேர் சொல்லும்போது சார்னு சொன்னா போதும். அந்த மரியாதை மட்டுமே எனக்கு போதும். அப்பான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா வெளியில இருந்து வந்தவங்கள்ல எனக்கு மட்டும்தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது பெரிய சம்பந்திய அப்பான்னு கூப்பிடுற அதிகாரம். என்ன சொல்றீங்கப்பா? அப்பா, நீங்க மருந்து சாப்பிடலன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். பாருங்க, இப்பவே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போலாம். வாங்க. அப்பா போய் மாத்திரை சாப்பிடுங்க. போங்க ப்ளீஸ். வாங்கப்பா, எழுந்துருங்க. போங்க. வாங்க வாங்க. நாங்க இங்கே வெயிட் பண்றோம். கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. என்னத்த சொல்லு, ரத்தம் அப்படியே கொதிக்குது. பயங்கரமா கோபம் வருது. அந்த உதவாக்கரைக்கு என்ன தைரியம்? இவன் நம்ம வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ளே வந்துட்டான். இங்க பாருங்க, உட்காருங்க. அவருக்கு என்ன தைரியம்? நீங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆகாதுங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. அப்பா, முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிபி எகிருது. எனக்கு மாத்திரை எல்லாம் வேணாம், தேவையில்லை. இந்தாங்க. இதெல்லாம் இவளால தான் நடக்குது. இது எல்லாத்துக்குமே இவதான் காரணம். ஆமா, இவ தன்னுடைய தாய்ப்பாசத்தை காட்டி அவன் அப்படியே வெக்கம் கெட்டவனா மாத்தி இருக்கா. அதான் என்ன பத்தியும் கவலைப்படல. நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இதைத்தானே நீ எதிர்பார்த்த. வரணும்னு ஆசைப்பட்ட. அதோ வந்துட்டான்ல உன் சீமந்த புத்திரம். வந்துட்டான், வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். அதுவும் அவனுக்கு என்ன தைரியம் என் கண்ணை பார்த்து பேசுறான். உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, அவன் இவ்வளவு எல்லாம் மீறி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா எதிர்பார்க்கல. கைய விடு. இதெல்லாம் அப்பா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப நாம எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் என்ன பண்ணணும்? நான் போய் அவன் கண்ணு முன்னாடி நின்னு அவன் செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றியா? அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போறாரு. வாஜ்பாய் சார் போகும்போது அவர் கூடவே போயிட போறாரு. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்க முதல்ல மருந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, இந்த மருந்து சாப்பிடுங்கப்பா. தயவு செஞ்சு மருந்து சாப்பிடுங்க. எப்படி அப்பா வருவோம்? என் பேச்ச கூட கேட்க மாட்டீங்களா நீங்க? இந்தாங்க. அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும்பா. அவர் இப்ப கிளம்பி போயிடுவாரு.
அதுக்கப்புறம் யாரும் நம்ம வீட்ல அவரை பத்தி பேசவே கூடாது. இவர் வர வேண்டாம். அவங்க போற வரைக்கும் இவர் வர வேண்டாம். நீங்க இங்கே இந்த ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு இங்கே கொண்டு வரேன். இப்பவே எடுத்துட்டு வரேன். இல்ல 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 வேண்டாம். அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. என்னால கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நான் உட்கார மாட்டேன். ஒருவேளை அவன் எல்லைய மீறி ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் நானும் என்னோட எல்லையை மீற வேண்டி வந்துடும்.